ஸ்மிருதி மந்தனா கிரிக்கெட் ராணி. கிரிக்கெட்னாலே நம்ம ஊரில் சச்சின், தோனி, கோலின்னு தான் பேசுவோம். ஆனால் ஒரு பொண்ணு பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு வந்தால் ஸ்டேடியமே அதிருதுன்னா அது நம்ம ஸ்மிருதி மந்தானா தான். இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே இவங்களோட கல்யாணம் நின்று போச்சு, அந்த பையன் கூட பேக்கப் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட வதந்திங்க. ஆனால் உண்மை என்ன? ஸ்மிருதி இப்போது என்ன பண்ணிகிட்ருக்காங்க? 2026 அவங்க பிளான் என்ன? ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் A to Z பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். 1996 ஜூலை 18 மும்பையில் ஒரு மார்வாரி குடும்பத்தில் பிறந்தவங்க தான் ஸ்மிருதி. ஆனால் இவங்க வளர்ந்தது எல்லாம் மகாராஷ்டிராவோட சாங்லின்னு ஒரு சின்ன ஊரில். அவங்க அப்பா ஸ்ரீனிவாஸ் ஒரு கெமிக்கல் கம்பெனியில் வேலை பார்த்தாலும் அவருக்கு கிரிக்கெட்னா உசுறு. அவங்க அண்ணன் ஸ்ரவன் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடிட்டு இருந்தார். அண்ணன் விளையாடுறத ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்த அந்த 6 வயசு சிறுமிக்கு தானும் விளையாடணும்னு ஆசை வந்துச்சு. அண்ணன் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அதனால் ஸ்மிருதியும் லெஃப்ட் ஹேண்டில் விளையாட ஆரம்பித்தாங்க. ஆனால் நிஜத்தில் ஸ்மிருதி ஒரு ரைட் ஹேண்ட் பழக்கம் உள்ளவங்க. அண்ணனை பார்த்து அப்படியே காப்பி அடித்து இன்றைக்கி உலகமே வியக்கிற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் வெளுத்து வாங்குறாங்க. பசங்களே 100 ரன் அடிக்க கஷ்டப்படுற காலத்தில் 2013 குஜராத்துக்கு எதிராக நடந்த ஒரு மேட்ச்சில் நம்ம பொண்ணு ஸ்மிருதி 150 பாலில் 224 ரன் அடித்து மிரட்டினாங்க. ஒரு நாள் போட்டியில் டபுள் செஞ்சுரி அடித்த முதல் இந்திய பெண்ணு இவங்க தான். இந்த நியூஸ் அப்போவே பயங்கர வைரல். இதை கேட்டு நம்ம ராகுல் டிராவிட் சாரே மெர்சலாகி அவரோட பேட்டை ஸ்மிருதிக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. அந்த பேட்டு தான் இப்போது ஸ்மிருதியோட லக்கி சாம். 16 வயசுலேயே இந்தியன் டீமுக்குள்ளே வந்துட்டாங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாறினாலும் 2017 வேர்ல்டு கப்பு தான் இவங்களோட லைஃபே மாற்றுச்சு. இங்கிலாந்துக்கு எதிராக 90 ரன், வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி, இந்தியா ஃபைனல் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு ஸ்மிருதி ஒரு முக்கிய காரணம். அன்னையில் இருந்து இவங்க தான் இந்தியன் டீமோட ஓப்பனிங் ராணி. சரி, இப்போ மேட்ருக்கு வருவோம். எல்லாரும் கேட்குற அந்த லவ் பிரேக்கப் என்ன ஆச்சு? மியூசிக் டைரக்டர் பாலஸ் முச்சால் கூட ஸ்மிருதி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது உண்மைதான். 4 வருஷம் 2 பேரும் ஒன்றா சுற்றினாங்க, ஃபோட்டோ போட்டாங்க. ரசிகர்கள் எல்லாம் அடுத்த கல்யாணம் இவங்களுக்கு தான்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2025 கடைசியில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை, 2 பேர்த்துக்கும் செட் ஆகலை. இப்போது 2026 ஆரம்பத்தில் கிடைச்ச லேட்டஸ்ட் அப்டேட் படி ஸ்மிருதி அந்த பையனை அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாங்க. இந்த கல்யாண பேச்சுவார்த்தையெல்லாம் நின்று போச்சு. இப்போது ஸ்மிருதி ஒரு பியூர் சிங்கிள் தான். லவ்வை விட தனக்கு கிரிக்கெட் தான் முக்கியம்னு வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆண்களால் முடியாததை ஒரு பொண்ணு சாதிச்சு காட்டினா அது ஸ்மிருதி தான். 16 வருஷமாக கப் அடிக்காத RCBக்கு 2024 கோப்பையை தூக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இப்போது 2026 சீசன் வந்தாச்சு. பெங்களூரு சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஸ்மிருதி இறங்குனாங்கன்னா குயின் ஆஃப் பெங்களூருன்னு கோஷம் விண்ணை பிளக்குது. இந்த வருஷம் 2026 RCB டீமை இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. லவ் பிரேக்கப், பர்சனல் சோகம், இது எல்லாத்தையும் பேட்டில் தான் காட்டுறாங்க. வலை பயிற்சியில் இவங்க அடிக்கிற சிக்ஸர் எல்லாம் ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுது. சும்மா இல்லை நண்பா, ஸ்மிருதி இப்போது ஒரு பிராண்ட். வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. BCCI கான்ட்ராக்ட், RCB சம்பளம், அப்புறம் விளம்பரம்னு கல்லா கட்டுறாங்க. இவங்க கிட்ட BMW, ஆடி கார்கள் இருக்குது. ஆனால் இவ்வளவு வசதி வந்தும் இன்னும் அந்த பழைய சாங்லினி பொண்ணா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் இவங்களோட ஸ்பெஷல். இப்போ ஸ்மிருதியோட கண்ணு முன்னாடி இருக்கிறது ஒரே ஒரு இலக்கு தான். 2026 நடக்க போகிற T20 வேர்ல்டு கப். இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு கொடுக்காம நான் ஓய மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்களோட ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இந்தியாவுக்கு கப்பு கன்ஃபார்ம். கிரிக்கெட்டில் பேட்டிங் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதுக்கு பின்னாடி இருக்கிற ஃபிட்னஸ் தான் மெயின். ஸ்மிருதி ஒரு சுத்த சைவ உணவு பிரியர். ஆனால் அவங்க உடம்பை இரும்பு மாதிரி வச்சுருக்காங்க. டெய்லி 4 மணி நேரம் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. 2025 அவங்களுக்கு சின்னதாக முதுகில் வலி வந்துச்சு. அப்போது நிறைய பேர் அவ்வளவுதான் ஸ்மிருதி கதை முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு யோகா மற்றும் பிசியோதெரப்பி மூலமாக மீண்டு வந்து இப்போது 2026 முன்னை விட வேகமாக ரன் ஓடுறாங்க. இதை பற்றி அவங்க சொல்லும்போது என் உடம்பு தான் என் ஆயுதம்னு கெத்தாக சொல்லுவாங்க. தோனியை எப்படி கேப்டன் கூல்னு சொல்கிறோமோ அதே மாதிரி
மகளிர் கிரிக்கெட்டில் ஸ்மிருதி இப்போது சாதுரியமான கேப்டனாக வளர்ந்துட்டாங்க. 2024 WBLல அவங்க ஃபீல்டிங் செட் பண்ண விதம், பவுலர்களை மாற்றின விதம் எல்லாம் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோச் ரேஞ்சுக்கு இருந்துச்சு. இப்போது 2026ல் RCB டீம் டேட்டா அனலிஸ் முறையை ஸ்மிருதி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த பேட்ஸ்மேனுக்கு எந்த பந்து போடணும்னு லேப்டாப்பில் அனலைஸ் பண்ணிட்டு தான் கிரவுண்டுக்குள்ளேயே இறங்குறாங்க. இந்த ஸ்மார்ட் கிரிக்கெட் தான் இப்போ அவங்களோட சக்ஸஸ் சீக்ரெட். ஸ்மிருதிக்கு ஏன் இவ்வளோ ஃபேன்ஸ்? ஏன்னா அவங்க அவ்வளோ எளிமையானவங்க. மேட்ச் முடிஞ்சதும் எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் பவுண்ட்ரியில் நிற்கிற சின்ன பசங்களுக்கு ஆட்டோகிராஃப் போடுறது, அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதுன்னு ஸ்மிருதி பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்கள எல்லாரும் கொண்டாட வைக்குது. ஒரு முறை ஒரு ரசிகர் இவங்களுக்காக ஒரு பெரிய ஓவியம் வரைஞ்சிட்டு வந்தப்போ செக்யூரிட்டி தடுத்தும் அவரே போய் அந்த ஓவியத்தை வாங்கிட்டு தேங்க்ஸ் சொன்ன வீடியோ இப்போவும் வைரல். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்னென்னா, BCCI 2024 இருந்து மகளிர் கிரிக்கெட்டுக்கும் ஆண்களுக்கு நிகரான சம்பளத்தை முழுமையாக அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமே ஸ்மிருதி மந்தனா தான். அவங்க தொடர்ச்சியாக கொடுத்த அழுத்தம் தான் இன்னைக்கு பல இளம் வீராங்கனைகளுக்கு அதிக சம்பளம் கிடைக்க வழி செஞ்சிருக்கு. விளையாட்டில் மட்டும் இல்லை, பெண்களோட உரிமைக்காகவும் ஸ்ருதி குரல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை ஒரு கசப்பான சம்பவமாக பார்க்காம ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இன்னைக்கு தனி மனுஷியாக சாதிச்சுட்டு இருக்காங்க. ஸ்மிருதி மந்தனா பற்றி இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும். வதந்திகளை நம்பாதீங்க, அவங்களோட ஹார்ட் ஒர்க் சப்போர்ட் பண்ணுங்கள். தனிப்பட்ட வாழ்க்கையில் 1000 கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நாட்டுக்காக விளையாடுற ஒரு வீராங்கனைக்கு நம்ம ஒரு சல்யூட் அடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வரும். என் பேர் ஜான்சி ராணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.